ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ராஜகிருஷ்ணாஸ் கிச்சன். இந்த சம்மருக்கு ஏற்ற ஒரு சூப்பரான வெண்ணிலா பனானா கேரமல் கிரன்ச் ஐஸ்கிரீம் தான் இன்றைக்கி நம்ம பண்ண போகிறோம். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். இப்போ நம்ம ஐஸ்கிரீமுக்கு ஃபஸ்ட்டு வந்து கேரமல் சாஸ் எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். அதுக்கு வந்து நான் வந்து 1 கப்பு வந்து சுகர் வந்து எடுத்திருக்கேன். அடுத்தது வந்து 1 கப்பு வந்து ஹெவி க்ரீம் வந்து எடுத்திருக்கேன். இது வந்து ரூம் டெம்பரேச்சரில் இருக்குது இப்போதைக்கு. அடுத்தது வந்து பட்டர் வந்து நான் எவ்வளோ யூஸ் பண்ண போகிறேன்னா 1 டேபிள் ஸ்பூன் வந்து பட்டர் வந்து யூஸ் பண்ண போகிறேன். வெனிலா எசன்ஸ் வந்து ஒரு ஸ்பூன் தேவை. நான் வந்து ஒரு ஹெவி பாட்டம் பேன் வந்து எடுத்து வச்சுருக்கேன். இந்த மாதிரி ஹெவியாக இருந்ததுன்னா ஹீட்டை வந்து அது ஈக்குவலாக வந்து ஸ்ப்ரெட் பண்ணும். அது வந்து நமக்கு ஈஸியாக இருக்கும். அந்த 1 கப்பு சுகரை வந்து இப்போ நான் ஆட் பண்ணிட்டேன். அந்த சுகர் வந்து ஒரே இடத்துல பாத்திரத்தில் நில்லாமல் இந்த மாதிரி வந்து நல்லா கையை வச்சு அதை வந்து ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருவோம். இந்த பேன் வந்து கொஞ்சம் டீப்பாக இருந்ததுன்னா கொஞ்சம் நல்லது. ஏன்னா சமயத்துக்கு வந்து அது வந்து பொங்கி வரும். அதனால் கொஞ்சம் டீப்பான ஹெவி பேனை வந்து எடுத்து நம்ம யூஸ் பண்ணோன்னா ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். இதில் வந்து தண்ணி வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து ஒரு 1/2 கப் அளவு எடுத்து அதை வந்து தண்ணியை வந்து அந்த சுகர் கூட சேர்த்துக்கிறேன். இப்போ நம்ம வந்து அடுப்பை வந்து ஒரு மீடியம் ஃப்ளேமில் வந்து நம்ம ஆன் பண்ணி வைக்க போகிறோம். நம்ம இப்போ இதை வந்து எந்த கரண்டி எதுவுமே வந்து போடக்கூடாது. நம்ம வந்து அப்படியே வந்து எந்த டிஸ்டர்பன்ஸும் பண்ணாமல் சும்மா அந்த தண்ணி மட்டும் எல்லா இடத்துலையும் வந்து ஸ்ப்ரெட் ஆகிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு மட்டும் லைட்டாக ஒரு ஷேக் பண்ணிவிட்டு நான் வந்து அப்படியே விட்டுடுறேன். இப்போ இது ரெடி ஆகிட்டுருக்கிற கேப்பில் வந்து நம்ம வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஹெவி க்ரீமையும் வெனிலா எசன்ஸையும் வந்து நம்ம வந்து சேர்த்து வச்சிடலாம், மிக்ஸ் பண்ணி வச்சிடலாம். ஹெவி க்ரீம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கப் அளவுக்கு வந்து நான் எடுக்கிறேன். அது மாதிரி வெனிலா எசன்ஸ் வந்து 1 டீஸ்பூன் இல்லையா. ஸோ அது ரெண்டையும் வந்து நான் இந்த பாத்திரத்தில் ஊற்றி நல்லா வந்து கலந்து வச்சுக்க போகிறேன். இப்போ ரெண்டையும் வந்து கலந்து நம்ம ஒரு ஓரமாக வந்து வச்சுருவோம். நம்ம இதை லாஸ்ட்டில் தான் வந்து ஆட் பண்ண போகிறோம். இப்போதைக்கு அதுக்கு எதுவும் வேலை இல்லை. அது மாதிரி அதுக்கப்புறம் பட்டரை வந்து நம்ம ஆட் பண்ணுவோம். இப்போ நான் வந்து எந்த கரண்டி எதுவுமே வந்து போடவே இல்லை. அதுவாக வந்து பபுள்ஸ் வந்து ஃபார்ம் ஆகி வந்துக்கிட்டு இருக்கு. இப்போ இது வந்து நல்லா ப்ரௌன் கலரில் வந்து சேஞ்ச் ஆகி அது வந்து நல்லா கேரமல் வந்து ஃபார்ம் ஆகும். அது வரைக்கும் நம்ம வந்து வெயிட் பண்ணணும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து பபுள்ஸ் வந்து வந்துக்கிட்டு இருக்குது, கொதிச்சிக்கிட்டு இருக்குது. நான் எதுவுமே இப்போ வந்து கரண்டி வந்து போடவே இல்லை. கலரும் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து மாறிக்கிட்டே வந்துகிட்டே இருக்குது. இப்போ வந்து நல்லா வந்து கேரமல் ஃபார்ம் ஆயிடுச்சு. ஸோ இப்போ வந்து நம்ம வந்து அடுப்பை வந்து ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா ஹெவி க்ரீம் அண்ட் வெனிலா எசன்ஸு கலவை, அதை வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம வந்து இது கூட சேர்க்க போகிறோம். ஒரு உடன் ஸ்பூனை வச்சுட்டு இந்த கலவையை வந்து சேர்க்கும்போது நம்ம வந்து நல்லா வந்து கலந்து விடணும். கலந்து விட்டுக்கிட்டே வந்து பண்ணணும். இப்போ அடுப்பு வந்து ஆஃபில் தான் இருக்குது. இப்போ அந்த கலவையை வந்து நம்ம நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் அடுப்பில் வந்து ஆன் பண்ணிவிட்டு 1 டேபிள் ஸ்பூன் பட்டரை வந்து நான் வந்து இதில் போட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணுறேன். இப்போ இந்த மிக்சர் வந்து நல்லா வந்து மிக்ஸ் ஆகிடுச்சு. இப்போ வந்து நம்ம மறுபடியும் வந்து அடுப்பை ஆன் பண்ணி இதை வந்து இப்படி கிண்டி விட்டுட்டே இருக்கணும். இது வந்து இப்போ நல்லா வந்து பபுள் இப்படி நல்லா ஃபார்ம் ஆகி இப்படி வந்துகிட்டே இருக்கும். நல்லா கிண்டி விட்டுட்டே இருக்கணும் நம்ம. இப்போ கிட்டத்தட்ட ஒரு 5 மினிட்ஸ் ஆகிடுச்சு. இப்போ பார்த்திங்கன்னா நல்லா வந்து பொங்கி வந்துட்டுருக்கு. இப்போ லிக்விட் கன்சிஸ்டன்சியில் தான் இருக்கும். ஆறுனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நமக்கு தேவையான கரெக்டான கன்சிஸ்டன்சியில் அது சூப்பராக வந்து வந்துடும். இப்போ பாருங்கள், நம்மளோட கேரமல் சாஸ் வந்து சூப்பராக வந்து கரெக்டான கன்சிஸ்டன்சியில் இருக்குது. செம்மையாக வந்து ரெடி ஆகிடுச்சு. இது இப்போ நல்லா ஆறிடுச்சு. ரூம் டெம்பரேச்சருக்கும் வந்துடுச்சு. நான் இதை வந்து இந்த மாதிரி ஒரு பவுலில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிகிட்ருக்கேன்.
ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிகிட்டு இருக்கும்போதே இங்கே வந்து ஐஸ்கிரீம் வந்து ரெடியாகி சாப்பிட்ற அளவுக்கு யாருக்கும் பொறுமை இல்லை. அதனால் வந்து 2 ஸ்பூன் வருது பாருங்கள். அம்மா எனக்கு எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ நம்ம கேரமல் சாஸ் வந்து சூப்பரான கன்சிஸ்டன்சியில் அருமையாக வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ வந்து நம்ம ஆல்மண்ட் கேரமல் கிரன்ச் வந்து எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். அதுக்கு நான் ஒரு குட்டி பேனை வச்சுட்டு அதில் வந்து ஒரே 1 ஸ்பூன் நெய் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். ஒரு 1/4 கப்பு வந்து பாதாமை எடுத்து இந்த மாதிரி பொடியாக வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இந்த நெய் வந்து நல்லா காஞ்ச உடனே நம்ம இந்த பாதாமை அதில் போட்டு வந்து லைட்டாக வந்து ரோஸ்ட் பண்ணணும். லைட்டாக வந்து அது ப்ரௌன் கலரில் வந்து சேஞ்ச் ஆன உடனே, கலர் சேஞ்ச் ஆன உடனே நம்ம வந்து சுகரை வந்து ஆட் பண்ணணும். இப்போ நான் சுகரை வந்து ஆட் பண்ணிட்டேன். சுகரை சேர்த்துட்டதுக்கப்புறம் நம்ம வந்து அடுப்பை வந்து நல்லா சிம்மில் வச்சுக்கணும். சிம்மில் வச்சுட்டு இதை வந்து மெதுவாக வந்து கலந்து விடணும். இப்போ நம்ம போட்ட சுகர் வந்து பார்த்திங்கன்னா மெதுவாக வந்து கேரமலைஸாக ஆகிட்டுருக்கு. அது வந்து பாதாம் கூட சேர்ந்தது அப்படின்னு சொன்னால் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது வந்து டக்குன்னு வந்து ரெடி ஆயிரும். நம்ம ரொம்ப நேரம் விட்டோம்னா வந்து கருகிரும். அதனால் வந்து லைட்டாக ரொம்ப கவனமாக சிம்லேயே வச்சு பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ரெடியான உடனே நம்ம வந்து என்ன பண்ணோம்னா ஒரு பேக்கிங் ஷீட்டில் வந்து நம்ம இதை வந்து மாற்றிக்கலாம். இந்த பார்ச்மெண்ட் பேப்பரில் வந்து போட்டுட்டு நான் வந்து இதை வந்து நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி ஆற விட போகிறேன். இது நல்லா ஆறின உடனே நான் வந்து என்ன பண்ண போகிறேன்னா நல்லா வந்து இதை வந்து பொடி பண்ணி வச்சுக்க போகிறேன். இப்போ வந்து நம்ம வெனிலா ஐஸ்கிரீம் வந்து எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்ப்போம். அதுக்கு எனக்கு என்னென்ன தேவை அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஹெவி க்ரீம் வந்து ஒரு 2 கப் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் வந்து கண்டென்ஸ்டு மில்க் வந்து ஒரு 3/4 கப்பு தேவை. வெனிலா எசன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1/2 ஸ்பூன் இருந்தால் போதும். ஃபஸ்ட்டு வந்து நான் வந்து ஒரு 2 கப்பு வந்து விப்பிங் க்ரீம் வந்து எடுத்துக்க போகிறேன். இதை வந்து எடுத்துகிட்டு நல்லா வந்து விப் பண்ணணும். விப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து நம்ம வந்து கண்டென்ஸ்டு மில்கையும் வெனிலா எசன்ஸையும் வந்து சேர்த்து வந்து விப் பண்ணணும். இப்படி விப் பண்ணும்போது என்னாகும்னா இது வந்து ஃபுல்லாக பக்கத்தில் ஃபுல்லாக வந்து நல்லா தெரிக்கும். அதனால் வந்து நம்ம என்ன பண்ணலான்னா இந்த மாதிரி ஒரு பேப்பரை வந்து இப்படி வச்சுட்டு நம்ம வந்து விப் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ வந்து கொஞ்சம் வந்து கெட்டியாக ஆரம்பிச்சிருக்கு. இன்னும் நல்லா வந்து கெட்டியாகணும். இப்போ நல்லா கெட்டியாகி கரெக்டான ஸ்டேஜுக்கு வந்துடுச்சு. இப்போ வந்து நம்ம கண்டென்ஸ்டு மில்கையும் வெனிலா எசன்ஸையும் சேர்த்து மறுபடியும் வந்து விப் பண்ணணும். இப்போ நம்ம 1/2 ஸ்பூன் வெனிலா எசன்ஸை வந்து இது கூட வந்து சேர்த்துக்கலாம். இந்த கலவை எல்லாமே வந்து ஒன்றா சேர்ந்து நல்லா மிக்ஸ் ஆகி வர வரைக்கும் நல்லா வந்து மறுபடியும் விப் பண்ணணும். இப்போ நம்மளோட ஐஸ்கிரீம் வந்து சூப்பராக வந்து ரெடி ஆகிடுச்சு. ஒரு ஸ்பேச்சுலாக வச்சு இந்த சைட்ஸ் எல்லாத்தையும் வந்து நல்லா எடுத்து விட்டுட்டு மேலே இருக்கிற சர்ஃபேஸ் எல்லாத்தையும் வந்து ஸ்மூத் பண்ணிவிட்டு நம்ம வந்து ஃப்ரீசருக்குள்ளே வச்சிடலாம். ஃப்ரீசருக்குள்ளே வச்சுட்டு ஒரு 8 ஹவர்ஸ் ஆகும். ஆனால் அப்படியே நம்ம விட்டுட்டோன்னா கொஞ்சம் வந்து கிறிஸ்டலைஸ் மாதிரி ஆகும். அதை வந்து அவாய்ட் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணலான்னா ஒரு 2 or 3 ஹவர்ஸ் ஒன்ஸு நம்ம எடுத்து ஒரு தடவை நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுட்டோம்னா அந்த மாதிரி இல்லாமல் ஸ்மூத்தாக வந்து வந்துடும். இப்போ இதை வந்து ஒரு ஏர் டைட் கண்டெய்னரை போட்டு நம்ம வந்து ஃப்ரீசருக்குள்ளே வச்சிடலாம்.
இப்போ நம்மளோட ஐஸ்கிரீம் வந்து 8 ஹவர்ஸ் கழிச்சு ரெடி ஆயிருச்சு. நம்மளோட கேரமல் சாஸ் ரெடியாக இருக்குது. ஆல்மண்ட் க்ரன்ச் கூட ரெடியாக இருக்குது. அது போக வந்து ஒரு பனானாவை எடுத்து நான் வந்து ஸ்மாஷ் பண்ணி வச்சுருக்கேன். நம்ம இப்போ எல்லாத்தையும் ஒன்றா வந்து அசம்பிள் பண்ணிடுவோம். இது வந்து ப்ளைனாக வந்து நம்ம இப்படியே கூட வந்து சாப்பிட்லாம். அப்படி சாப்பிட்டோம்னா அது ப்ளைன் வெண்ணிலா ஐஸ்கிரீம் மாதிரி இருக்கும். அதுவும் நல்லாயிருக்கும். இல்லை அப்படின்னு சொல்லி சொன்னால் நம்ம சாய்ஸ்க்கு ஏற்ற மாதிரி இங்கே இருக்கிற எல்லாத்தையும் வந்து நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ நம்மளோட ஐஸ்கிரீம் வந்து எப்படா ரெடி ஆகும்னு சொல்லிட்டு 2 பேர் காத்துக்கிட்டு இருந்தாங்க. அவங்க வந்து நல்லா என்ஜாய் பண்ணி சாப்பிட்டுட்டு இருக்காங்க. ஸோ இவ்வளவு சூப்பரான ஐஸ்கிரீமை நீங்களும் வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸை வந்து எங்களுக்கு சொல்லுங்கள். எங்களோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ. வாழ்க வளமுடன்.